வாங்க கணிதத்துக்கும் மிஷின் லேர்னிங்க்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பத்தி பார்க்கலாம். எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு எது பெஸ்ட்? கணக்கு போடுறதா இல்ல கம்ப்யூட்டர் சொல்றத கேக்குறதா? நிறைய பேரு மிஷின் லேர்னிங்கையும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸையும் ஒன்னொன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது உண்மையே இல்ல. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய அடிப்படை வித்தியாசம் இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கணிதத்தை சார்ந்தது. ஆனா மிஷின் லேர்னிங் அப்படி இல்ல. அது கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஒரு முக்கியமான பிரிவு. சொல்லப்போனா மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் ஒரு பகுதி. சரி, ஒன்னு கணக்கு, இன்னொன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதனால அது வேலை செய்யற விதத்துல என்ன மாற்றம் வருது? ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் லோ டைமென்ஷனல் டேட்டாவை வச்சு வேலை செய்யும். அதாவது ரொம்ப கம்மியான தகவல்கள். அதாவது ரொம்ப கொஞ்சமான தகவல்களை வச்சு எதிர்காலத்தை கணிக்கிறதுல இது ரொம்ப திறமையானது. ஆனா மிஷின் லேர்னிங் இதுக்கு அப்படியே நேர் எதிர். அது ஹை டைமென்ஷனல் டேட்டாவை கையாளும். படங்கள், டெக்ஸ்ட் மாதிரி லட்சக்கணக்கான டேட்டா பாயிண்ட்ஸை ஒரே நேரத்துல இது ப்ராசஸ் பண்ணும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ரெண்டோட நோக்கமும் ஒண்ணுதான், கணிப்பு. ஆனா அது வேலை செய்யற முறை தான் வேற. ஒன்னு குறைஞ்ச டேட்டா, இன்னொன்னு அதிகமான டேட்டா. அப்போ உங்களோட அடுத்த கேள்விக்கு உங்களுக்கு கணக்கு உதவுமா இல்ல கம்ப்யூட்டர் உதவுமா? யோசிங்க.